தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஓட்ஸ் வந்து நிறைய டைப் இருக்குது, எந்த டைப் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓட்ஸ் ஒரு கப் எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 பல்ஸ் மட்டும் விட்டால் போதும். ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பல்ஸ் மட்டும் விட்டு கொஞ்சம் ரவை பதத்துக்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துடலாம். வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா உப்பை கலந்துட்டு நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து நம்ம புட்டுக்கு எவ்வளோ தண்ணி தெளித்து நம்ம பிசைவோமோ அந்த மாதிரி பிசையணும். இது ஓட்ஸு அப்படிங்கிறனால கண்டிப்பாக கோதுமை மாவு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியான தண்ணி ஊற்றி இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். காலையிலேயே ஈஸியாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க, வெயிட் லூஸ் பண்ணணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இந்த மாவை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து திரும்ப ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா பூவாக உதிராக கிடைக்கும். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், 2 பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா எவ்வளோ அழகாக உதிராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி அதை விசில் போடாமல் மூடி போட்டு வச்சிடலாம். அதில் ஸ்டீம் வரட்டும். அதுக்கிடையில் நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு அந்த சிரட்டையில் வாழை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் வாழை இலை வச்சுக்கோங்க. வாழை இலை வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு வாழை இலை கிடைக்கலங்கிறனால நான் சின்ன ஒரு இலை வச்சுருக்கிறேன். வாழை இலை வச்சுட்டு ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற ஓட்ஸ் மாவு, மறுபடியும் தேங்காய், மறுபடியும் ஓட்ஸ் மாவுன்னு உங்களுக்கு எவ்வளோ லேயர் அடுக்க முடியுமோ அவ்வளோ லேயர் அடிக்கிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஸ்பூன் வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த குக்கரில் விசில் போடாமல் நம்ம ஸ்டீம் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டீமில் இந்த சிரட்டையை கொண்டு போய் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி இல்லைனாலும் உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கவர் இருந்தால் மூடி போட்டு எடுத்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் நம்ம சின்ன சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி வச்சு இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன கிண்ணம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இல்லை நீங்கள் மொத்தமாக அவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் போட்டு எடுத்தோம்னாக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது கூட நீங்கள் நாட்டு சக்கரை, பனவெல்லம் எது வேணுனாலும் வச்சு சேர்த்து சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பராக நல்லா உதிராக சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு, வெயிட் லூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.